ஷாஹ் முஹிதீன் சையத் அப்துல் கால் ஹசீன் ஹுசைன் ஜிலானி. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மதின் கத ஹாதபி இல்முக வ ஜலாபி கரமக வ நஃபத்து மஷீதுக. அல்லாஹ்வுடைய இது கொண்டு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி துஆ பரக்கத்தை கொண்டு வலிமார்கள் நாதாக்கள் ஷேக்மாருடைய துஆ பரக்கத்தை கொண்டு அல்லாஹு ஜல்ல நமக்கு எல்லா வகையான நற்பாய்க்கு தந்து அருள் பரிசுவானேக. அல்லாஹ்வுடைய இது கொண்டு இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ராத்திரி ஒரு பாக்கியமான நாள். அடுத்து வருது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாசம். நான் வெள்ளிக்கிழமை ராத்திரி உட்கார்ந்துருக்கேன். நாம் எல்லாம் அல்லாஹ் நினைத்து என் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஸலவாத் ஓதப்பட்டு இந்த மஜ்லிஸில் நாம் உட்கார்ந்துருக்கோம். அல்லாஹு ஜல்ல ஸுப்ஹானஹு வ தஆலா அது நாம் செய்த பாக்கியம் இல்லை, நாம் தாய்ந்தல் செய்த பாக்கியம் தான். அல்லாஹு ஜல்ல ஸுப்ஹானஹு எல்லா வகையான நற்பாக்கியம் நமக்கு தரணும். அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலைஹி. நாம் ஸலவாத் சொல்லணும். அல்லாஹ் சொல்கிறான், என் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது யார் ஸலவாத் சொல்றார்களோ அந்த ஸலவாத்துக்கு அல்லாஹ் பதில் சொல்றான். அண்ணன் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லுவாங்க, மலக்குமார்கள் பதில் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ஆன்மாக்கள் எல்லாம் பதில் சொல்லலாம். உலகத்தில் ஆன்மாக்கள்லாம் எதுக்கு பதில் சொல்லுவார்? ஸலவாத்துக்கு பதில் சொல்லுவார். அது மாதிரி ஸலவாத் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து. அல்லாஹ் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது தன்னை சொல்லும்போது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இந்த ஆனத்தால் எல்லாம் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும் சொல்லுவான். அண்ணன் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொல்லுவான், ஒமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், இந்த ஆனத்தாருக்கெல்லாம் அல்லாஹு ஜல்ல தஆலா நம்ம ரஹ்மத்தாக செஞ்சிருக்கான். யார் செஞ்சிருக்கான்? அண்ணன் பெருமானார் ரசூலுல்லாஹி செஞ்சிருக்கான். இந்த ரஹ்மத்திலிருந்து 7 வகை தரப்படுகிறது. ஒன்று ரஹ்மத், ஒன்று பரக்கத்து, ஒன்று நேமத்து, ஒன்று ஆஃபித்து, ஒன்று தௌலத்து, ஒன்று இல்மு, ஒன்று ஹிதாயத். இத்தனை ஒன்று சேர்ந்து அல்லாஹு ஜல்ல தஆலா விநாயகத்தை கூட நமக்கு தருவான். எதை கொண்டு அப்படின்னு கேட்டா, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசங்கிறது லேசான விஷயம் இல்லை. ஒரு மனிதன் பரிபூர்ணமாகணும், ஒரு மனிதன் பரிபூர்ணம் அடையணும், ஒரு மனுஷன் பரிபூர்ணமான நிலையை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா யார்கிட்ட கற்றுக்கொள்ள முடியும்? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கற்றுக்கொள்ள முடியும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறை நெறிமுறை, அவங்க நம்ம சஹாபாக்களை பக்குவப்படுத்துறது எல்லாமே அல்லாஹு ஜல்ல தஆலா எல்லா நபிமாவோடையும் நம்ம சிறப்பை யாருக்கு கொடுத்துருக்கான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தான். ஒரு நாள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லு ஹிஜ்ரத்துக்காண்டி போறாங்க. எங்க போறாங்க? தாயிப் நகரத்துக்கு போறாங்க. தாயிப் நகரத்துக்கு போகும்போது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் எல்லாம் இன்னும் காலாக்குறாங்க. சொல்லாலையும் சீலாலையும் கல்லாலையும் செய்றாங்க, எரிஞ்சு ஆளாக்குறாங்க. ஆளாக்கி போகும்போது அவங்க அப்படியே அமைதியாக ஒரு பகுதியை உட்கார்ந்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆ என்ன தெரியுமா? யா அல்லாஹ், இந்த மக்களை ஹிதாயத்து செய்வாயா, இந்த மக்களை என்ன விளங்கும் பாக்கியத்தை கொடுத்து செய்வாயா. யார் வச்சுறாங்க? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆயத்து இருக்கான், வஇன்னக லஅலா குல்குன் அதீம், நபி நீங்கள் நற்குணத்தில் சிறந்தவராகிட்டு என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆயத்து இருக்கிறோம். அப்போ நற்குணம்ங்கிறது யார்கிட்ட கற்க வேண்டியது? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கள் செய்த கொடுமைகள், மக்கத்து வாசிகள் செய்த கொடுமைகள், அந்த கொடுமைகள்லாம் எல்லா நிலைகளையும் அல்லாஹு ஜல்ல தஆலா பொறுக்க வைத்தான். ஆனா அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மக்கமா நகரத்தை நீங்க ஆளுங்க, மக்கமா நகரத்தை நீங்க ஆளுங்க, எல்லாம் வைத்துக் கொள்ளுங்க, ஆனா ஒன்று மட்டும் கூடாது. என்ன கூடாது அப்படின்னு கேட்டா, நீங்க அல்லாஹ் சொல்லக்கூடாது, நபித்துவத்தை சொல்லக்கூடாது, வஹி சொல்லக்கூடாது. நாங்க எல்லாம் உங்களை ஏற்றுக்கொள்றோம், ஆனா நீங்க எப்படியான காஃபிரா தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு எந்த இதுவுமே தேவையில்லை, மக்கள் அல்லாஹ் என்ன ஆண்டு கொண்டு இருக்கிறான்,
அவன் நான் ஆள்றேன், அல்லாஹ் என்ன ஆள்றான், நான் அவனை ஆள்றேன். அந்த நிலையில் அல்லாஹ் எதை நான் எனக்கு தர யார் இருக்கா, அல்லாஹ் இருக்கிறான். அதான் எதை பத்தி நீ சிந்தனை அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதே நிலையில பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அந்த ஹிஜ்ரத்தில் அல்லாஹ் தஆலா தாய்வுல தங்கி இருக்கும்போது இந்த தாய்வா நகரத்துல மதீனா வாசிகள் வந்து அண்ணன் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சந்திப்பு ஏற்பட்டு அவங்களுக்குள்ள ஒரு சில சண்டைகள் இருந்துச்சு. அதை நீங்க சமாதானமாக்கி வைக்கணும், எங்களுக்கு நீங்க யாரணும், நாங்க உங்களுக்கு எங்க உள்ளத்தை உங்களுக்கு தந்துடும், உங்களுக்கு நாங்க அடிமையாயிடுவோம், எங்களை உங்களுக்கு தந்துடும், நீங்க அல்லாஹ்வுடைய உள்ளமே எங்களுக்கு தரணும்னு கேட்டாங்க. யார் கேட்டாங்க? மதீனாவாசிகள். மக்காவாசிகள் என்ன சொன்னாங்க? காபத்துல்லா வச்சுக்கிடுங்க, எல்லாத்தையும் நீங்க வச்சுக்கிடுங்க, நீங்க எதிர்த்து வச்சுக்கிறோம். அப்ப அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா அந்த அந்த முகப்பத்தை எங்க கொடுத்தான்? எங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தான். எந்த அளவுக்கு முகப்பத் தெரியுமா? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல மதீனா போய் சேர்றாங்க. மதீனா போய் சேரும்போது எல்லா சஹாபாக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட வந்து சஹாபா எல்லாம் அரவணைச்சிட்டாங்க. ஒரு காலகட்டத்துல எனக்கு 2 மனைவி இருந்தா, 2 மனைவியை முன்னிறுத்தி, யார் முன்னிறுத்தி? சஹாபாக்கள் முன்னால முன்னிறுத்தி, உங்களுக்கு இந்த 2 மனைவி எந்த மனைவி பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, இந்த மனைவி பிடிச்சா தலா கொடுக்குறேன், நீங்க கெட்டிக்கங்க. யார் சொன்னாங்க? மதீனாவாசிகள் சொன்னாங்க, முஹாஜிரிங்கள் சொன்னாங்க. அதனால அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா அவங்களுக்கு முஹாஜிரிங்கள் பட்டத்தை யார் கொடுத்தான்? மதீனாவாசி. அன்சாரிகள் முஹாஜிரிங்கள் பட்டத்தை யார் கொடுத்தான்? மதீனாவாசிகளுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அப்போ ரசூல் வைத்திருக்க முஹப்பத், உணர்வு, பண்பு, பணிவு. ஒரு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத் வைத்து விட்டால் அவனுக்கு எந்த உணர்வு வரும்? ரசூலுடைய உணர்வு வரும். 3வது என்ன வரும்? பண்பு, எல்லாத்தையும் நிறைவா பார்க்கறது பண்பு வரும். 4வது என்ன வரும்? பணி வரும். இதெல்லாம் அடுத்து என்ன தெரியுமா? அவனுக்கு அல்லாஹ் ஜல்லல்லாஹு கொடுக்கும் நியாமத்து என்ன தெரியுமா? ரஹமத்து தெரியுமா? அறிவு கொடுப்பான், ஆற்றலை கொடுப்பான், அந்தரங்கத்தை கொடுப்பான், உள்ரங்கத்தை கொடுப்பான், வெளிரங்கத்தை கொடுப்பான். எல்லா அறிவுக்கும் ஞானத்தையும் யாரு கொடுப்பான்? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்துக்கு தாண்டி அல்லாஹ் கொடுக்குறது ஞானத்து. நாம் சொல்றோம், ஒமா அர்சல்னாக எல்லா ரஹமத்துல் லில் ஆலமீன். இந்த ஆழத்தாலாம் படைத்த அல்லாஹ் அவர்களுக்கு எல்லா புகழும். இந்த ஆழத்தாலாம் படைக்கப்பட்ட அல்லாஹ் நமக்கு யார் வந்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ரஹமத்தாக்கி தந்தான். பெருமானார் ரசூலுல்லாஹி என்ன சொன்னா, இந்த ஆளுக்கு ரஹமத், யார் ரஹமத்துல் லில் ஆலமீன்னா யாரு? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ரஹமத்தை நமக்கு தந்திருக்கான். அந்த ரஹமத்து வரக்கூடிய மாசம். அடுத்து வரக்கூடிய நாள் என்ன? பிறந்துதான். அப்ப நமக்கு வந்து 4 நிறைவுற ரஹமத்து வரக்கூடிய மாசம். இந்த ரஹமத்துடைய வர மாசம் எப்படி இருக்கணும்? என்ன செய்யணும்? பெருமானார் ரசூலுல்லாஹி அதிகமான முஹப்பத் வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது 1000 முறை ஸலவாத் ஓதி ஆகணும். முரீதுகள் என்ன செய்யணும்? ஆண் முரீதா இருந்தாலும் சரி, பெண் முரீதா இருந்தாலும் சரி, முஹிப்பீங்களா இருந்தாலும் சரி, நீங்க வந்து ஊர் கஞ்சி கொண்டாடுறது, சாப்பாடுக்கு முகப்பம் நேச்சுரல், அதெல்லாம் நம்ம வந்து என்ன செய்யுது? மொழுது வரும். அதெல்லாம் அது ஒரு முகப்பத்து நிலைப்பாடு தான். ஆனா மிக மெதுவான நிலை என்ன அப்படின்னு கேட்டா என்னது? ஸலவாத்து தான். ரசூலை சந்திக்கு போனா என்ன கொண்டு போவீங்க? என்ன கொண்டு போக முடியும்? நான் ஹஜ்ஜிக்கு போக நினைத்து வச்சுங்க, ஒரு பெரிய மனிதர் போய் சந்திச்சேன், குழுக்கள்ல போய் விழுந்துட்டு, அந்த பெரிய மனிதர் போய் சந்தித்து சொன்ன வார்த்தை, முதல் வார்த்தை என்ன தெரியுமா? மகனே இங்க வாங்க, நீங்க ஸலவாத்தை கூட்டுக்கணும். ஒரு நாளைக்கு 1000 ஸலவாத்து எப்படி நீங்க ஓதிடணும்? எவ்வளவு கஷ்டம்! சின்ன ஸலவாத்து ஓதுங்க, 1000 ஸலவாத்து ஓதிடுங்க. அந்த ஸலவாத்துடைய மகத்துவம் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா அந்த ஹஜ்ஜி போன காலத்துல ரசூலுல்லாஹி தர்பார் நான் சந்திக்க போறதுதான் அந்த 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 நியாமத்துடைய நிலை நமக்கு தெரிஞ்சுச்சு. நியாமத்துடைய நிலை நமக்கு தெரிஞ்சு. ஸலவாத்துங்கிறது இந்த உலகத்துல அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா நம்ம துஆவை கபூல் ஆக்கணுமா? ஸலவாத்தை கொண்டு கபூல் ஆக்கணும். நம்ம நோய் ஷிஃபாணுமா? ஸலவாத்தை கொண்டு ஷிஃபாணும். அதே மாதிரி நம்ம தொழில பறக்கத்து வருமா? ஸலவாத்தை கொண்டு வரணும். அதே மாதிரி வீடு வாசல்ல பறக்கத்து வருமா? ஸலவாத்தை கொண்டு வரணும். அதே மாதிரி நான் மகனுடைய முஹப்பத்துல பறக்கத்து ஏற்படுத்தணுமா? ஸலவாத்தை கொண்டு வரணும். அதே மாதிரி நாம் செய்கிற விவசாயத்திலேயோ, நாம் செய்கிற இந்த விஷயங்கள்ல நாம் எதை எடுத்தாலும் நமக்கு ஒன்றுதான், எதை கொண்டு பறக்கத்தணும்?
செலவாத்துடைய பறக்கத்து. முதலில் செலவாத்துடைய பறக்கத்து. இந்த செலவாத்துடைய பறக்கத்து லேசான விஷயம் இல்லை. செலவாத்துடைய பறக்கத்து லேசான விஷயம் இல்லை. நீ ஷேக்கு சொல்லுவான், இங்கவா நீ ஒரு காரியத்தை நாடிட்டு 1 லட்சம் செலவாத்து ஒதுங்குவான். எவ்வளோ வச்சுருவான்? 1 லட்சம் வச்சுருவான். ஆனா மக்கள் ஓடிட்டு வந்திருக்கு. அந்த 1 லட்சம் முடியத்துக்குள்ள அந்த காரியம் முடிஞ்சுன்னு சொல்லியிருக்கு. ஷேக்கு பக்கத்துல நான் பார்த்துருக்கேன். செலவாத்துக்கு அவ்வளவு மகமை. என்ன அல்லாஹ் ஆமின்னு சொல்லணும், ரசூல் ஆமின்னு சொல்லணும், மலக்கள் ஆமின்னு சொல்லணும், ஆன்மாக்கள் ஆமின்னு சொல்லணும். அந்த 1 லட்சம் செலவாத்து மனதில் சொல்லுவாங்க, தூக்கத்திலே ஓய்ட்டு இருக்க மாதிரின்னு சொல்லுவாங்க. இந்த மனதில் சொல்ல பார்த்துருக்கு, தூக்கத்திலே முழிக்கத்திலே செலவாத்து ஓய்ட்டு முழிக்கிற மாதிரி இருக்காங்க. அப்படி ஒரு பாக்கெட் அல்லாஹ் நமக்கு என்ன செய்திருக்கான் அந்த செலவாத்து. செலவாத்து லேசான விஷயம் இல்லை. செலவாத்து நம்ம லேசான விஷயம் இல்லை. நோய் இருந்துச்சா செலவாத்து, பறக்கத்து வருமா செலவாத்து, ஆஃபியத்துன்னா செலவாத்து, கஷ்டம் திரும்புமா செலவாத்து, குடும்பத்து என்னமா செலவாத்து. செலவாத்து லேசா நிற்கிறான். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 துஆக்கள் செய்றாங்க. கத்தி மெம்பர் பிள்ளை ஏறும்போது யார் காய்தலுக்கு கவுன்களையோ அவங்க என்ன செய்யட்டும், நாசமா போட்டோம். அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் எல்லா வகையிலும் இருந்து அவன் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் சலா நோம்பு பிடிக்கலையோ அவன் செய்யட்டும் பாதுகாக்க. அடுத்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் சொல்லப்பட்டு அந்த பேருக்கு யார் செலவா சொல்லியும் அவங்க நாசமாப்படும் சொல்லிட்டாங்க. அப்போ இது எவ்வளவு பெரிய நியமத்து அப்படின்னு நம்ம மனதை செய்யணும். நமக்கு கண் இருக்கு, கண்ணு ஹயாத்து இல்லது, ஹயாத்து இல்மு இராதத்து குதிரத்து சமூகம் பசர் கலாம். இந்த கண் இருக்கு, கண்ணுடைய ஒளி யார்? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காது இருக்கு, சத்தம் யார்? சத்தத்தை கேட்கறது யார்? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி நாவு இருக்கு, நாம் வார்த்தை கேட்கிறோம், வார்த்தை பேசுறோம், அந்த வார்த்தையை பசுத்தமா ஆக்கி விளங்க வைக்கிறது யார்? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா வகையுமே ரசூல் இல்லாம அளவுக்கு அல்லாஹ் இருக்கிறான். குர்ஆன் திருமலை அல்லாஹ் தஆலா 2 விஷயங்கள் சொல்லுவான். லா தஹசன் இன்னல்லாஹ் மானா, அல்லாஹ் உங்களோட இருக்கான். லா ஃபாலம் அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ், உங்களோட யார் இருக்கா? அல்லாஹ்வுடைய ரசூல் இருக்கா. நம்மளோட யார் இருக்கா? அல்லாஹ்வுடைய ரசூல் இருக்கா. நாம் அமல் செய்யப்பட்டால் நாம் யார் சொல்லி அமல் செய்யறோம்? அல்லாஹ் சொன்னா செய்து காட்டுறது யாரு? செய்து காட்டுறது யாரு? இப்படி சொல்லுங்க, இப்படி விக்கிப் செய்யுங்க, இப்படி ஸலவாத் ஓதுங்க, இப்படி குர்ஆன் ஓதுங்க அப்படின்னு செய்து காட்டுறது யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காட்டுறதானே செய்யறோம். அப்ப யாரோட செயலு? சொல் அல்லாஹ்வுடைய சொல். செயல் யாரோட செயலு? ரசூலுடைய செயல். என்ன யாருக்குள்ளது? நமக்குள்ளது. நல்லெண்ண இருக்கு. ஒரு மனிதன் எந்த ஒரு காரியத்தையும் இன்னமல் அமாலு பின்னியாத்தி, நல்லதை எண்ணிட்டா அவன் நல்லதே நடக்கும். முதல்ல பிறருக்கு நல்லது நினை, உனக்கும் நல்லது நடக்கும். நீ பிறருக்கு கெடுதல் நடக்கிறியா? அந்த கெடுதல் எங்க சித்தம்? நம்மளதான் சித்தம். சிலவன் நான் பார்த்துருக்கேன், சிலவன் என்ன செய்வான், போட்டு விட்டு வேடிக்கை பார்க்க நினைப்பான், போட்டு விடுவான். அப்பா இவங்க போட்டு விடுங்க அப்படின்னு தெரிஞ்சுவான். கொஞ்ச நேரம் கழிக்காது இவனை ஒண்ணும் சித்தும் நம்ம யோசிப்போம், என்னடா இவனை என்றதான் மனுஷன். அதான் குருமார்கள் நமக்கு அடிக்கடி சொல்லுவாங்க, நாட்டம் உணர்வு சரிபாடு. நாடத்துல அல்லாவை, உணர்வுல ரசூல் வை, சரிபாட்டுல ஒன்னவை, சரிபாட்டுல யாரவை ஒன்னவை. சரிபாடு இல்லாத மனுஷன் இருக்கான்னு தெரியுமா? அவன் எல்லா பக்கம் பார்ப்பான். சரிபாடு இல்லாத மனுஷன் ஒரு பொருளை விளம்பரம், ஒரு பொருளை விளம்பரம் இருந்தா விளம்பரம் அப்படின்னு சொன்னா நமக்குள்ள வருவோம் அப்படின்னு என்ன செய்ய மாட்டான், பார்க்க மாட்டான். அவருக்கு கூட கொடுப்பாரோ இவருக்கு கூட கொடுப்பாரோ அப்படின்னு செய்வான். பார்த்துட்டு ஒரு ஆள்கிட்ட விசாரிப்போம், உனக்கு எவ்வளவு தந்தார், உனக்கு எவ்வளவு தந்தார், உனக்கு என்ன தந்தது அப்படின்னு பார்த்துருக்கோம். அது காரணம் என்ன? வகுத்ததும் விதித்ததும் யாருக்குள்ளது? வகுத்தது நமக்கு வகுத்தது யார் தரா? விதித்தது யார் நடத்துறா? அல்லாஹ் நடத்துறான். இதே ஈமான். இந்த நிலைக்கு நான் உள்படாம மனசுல உட்கார்ந்துட்டு
எண்ணமோன போக்குலையும் மனமோன போக்குலையும் மனமோன வாழ்க்கையும் வாழ்ந்தா அது என்ன செய்யாது, நம்மளை கொண்டு கரை சேர்க்காது. நம்மளை கொண்டு என்ன செய்யாது, நம்மளை கொண்டு கரை சேர்க்கணும். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி நம்ம என்ன செய்யணும், கரை சேர்க்கணும். எது கொண்டு கரை சேர்க்கும், நம்ம சொல் செயல் எண்ணம், இந்த மூணு தான் கரை சேர்க்கும். இந்த மூணு யாருக்குள்ளது, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ரசூல் பேர்ல முகப்பத் வச்சிருக்கோம், ரசூல் பேர்ல பிரியம் வைத்திருக்கோம் அப்படின்னு சொன்னா எதுல காட்டணும், மக்கள்கிட்ட பழக்கும் போது உன்னுடைய இணக்கத்தை காட்டணும், உன்னுடைய அரவணைப்பை காட்டணும். இந்த இணக்கத்தையும் அரவணைப்பும் காட்டுதான் ஆழ்மையை காட்ட முடியும். ஒரு மனிதனுக்கு இணக்கமும் அரவணைப்பும் ஆழ்மை மூன்று விஷயங்கள், இது எல்லாத்துக்குள்ளது. இணக்கமா இருந்தா நம்ம என்ன செய்வோம், அரவணைப்போம். அரவணைத்தா என்ன செய்வோம், அவனை ஆழமா முடியும். எது இல்லாம நம்ம என்ன அப்படி, நம்ம என்ன எப்படி, யாரும் குறைஞ்சதும் கிடையாது, யாரும் கூடுதலும் கிடையாது, யாரும் ஒண்ணு இல்லாதவர்கள் கிடையாது, யாரும் குறைந்ததும் கிடையாது, யாரும் கூடுதலும் கிடையாது, யாரும் ஒண்ணு இல்லாத, எல்லார் வீட்லயும் அல்ல, எல்லார் உள்ளத்துலயும் அல்லா ரசூல் இருக்கிறாங்க. எல்லார் உள்ளத்துலயும் நமக்கு என்ன பாகத்துல ஒரு மாதிரியா இருப்பாரு, பங்கர மாதிரி ஒரு மாதிரியா இருப்பாரு. ஆனா அல்லா பங்கர மாதிரி இருப்பானா, அவங்களுக்கு அல்லா இருப்பான். அவனுக்கு எல்லா தன்மையும் இருக்கும், அவனுக்கு எல்லா பறக்கத்தும் இருக்கும், எல்லா பறக்கும் யார்கிட்ட இருக்கான், அவங்கள்ட்ட இருக்கும். நம்ம மாறியவும் என்ன நினைச்சக்கூடாது, என்றைக்கு நாம் அடித்தவனை குறைவாட்டு மாறியாட்டு கேவலமாட்டு தண்ணி குறைவா நினைக்கிறோமோ அதெல்லாம் யாரை சித்தம், யார் சித்தம், நம்மளும் சித்தம். அப்போ நம்ம நபியை பின்பற்றதுக்கு அடையாளமே இல்லாம வந்துட்டோம். நம்ம நபியை பின்பற்ற அப்படி அடையாளத்துக்கு காரணம் என்ன, நபியை பின்பற்றுக்கு அடையாளம் காரணம் என்ன, எனக்கு இருக்கணும் மனுஷோட. இரண்டாவது அரவணைப்பு இருக்கணும், மூன்றாவது ஆழ்மை இருக்கணும். நம்மளுடைய ஆழ்மைங்கிறது ஒரு மனுஷனை அல்லாஹ் ரசூலையும் அவனை உணர வைக்கிறது ஆழ்மை, அல்லாஹ் ரசூலை வழிபட செய்யறதுதான் ஆழ்மை, அல்லாஹ் ரசூலை பிரியம் ஏற்படுத்துகிறது ஆழ்மை. இதை விட்டு போயிட்டு நம்ம நாம பெரிய குளத்துல சேர்ந்தவங்க, நாம பெரிய ஆளா அப்படிங்கிறதுல இதுக்கு வழியே கிடையாது. ஒரு மனுஷன் வாழ்வது வளர்வது வளைவது நெளிவது நிற்பது நடப்பது ஓடுறது, ஒரு எத்தனை இருக்கு, இதுல 7 இருக்கு. வாழ்வது வளர்வது நிற்பது வளைவது நெளிவது ஓடுறது. எவ்வளவு காலம் ஓடணும், எவ்வளவு காலம் எவ்வளவு சம்மந்தம், எவ்வளவு காலம் ஆட்ட ஓட்டம் பண்ணாலும் கடைசி என்ன சொல்லணும், சொல்லோடு நிறையுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னாதான் என்ன செய்யும், அந்த அல்லாஹ் மேல அந்த ரசூல் மேல பிரிய வைத்தாதான், ஷேக் மேல பிரிய வைத்தாதான் என்ன செய்யும், அந்த நாளை வரும். நம்ம எவ்வளவு காலம் ஜாமத்து போட்டு வந்துருமா, நான் இவ்வளவு காசு வச்சிருக்கேன், இவ்வளவு பணம் வச்சிருக்கேன், இத்தனை வீடு வச்சிருக்கேன், நான் பைக் வச்சிருக்கேன், கார் வச்சிருக்கேன், அதெல்லாம் நம்ம கூட வருமா, எதுவுமே வர. நம்ம பேர ஒண்ணுதான், ரசூலுடைய பிரியம், அல்லாஹ்வுடைய நாட்டம், ரசூலுடைய பிரியம். ரசூலுடைய பிரியத்தை யார் ஏற்றார்களோ அல்லாஹ் எல்லாமே என்ன செய்வான், ரஹமத்தாவே செய்வான். அல்லாஹ் உங்களை என்னையும் பரிபூர்ணமாக்கி நம்ம முடிவு மக்களையும் அனைவரும் பரிபூர்ணமாக்கி அல்லாஹ் அருள்பட செய்வானாக. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் மகரிப் தொழுது ஸலவாத் மஜ்லிஸ் இருக்கு, எல்லாரும் கரெக்டா வந்துருங்க. வாட்ஸ்அப்பையும் இதுல போட்டிருக்கோம், எல்லாரும் ஆண்கள் பெண்களும் மகரிப்ல நினைச்சுங்க கரெக்டா இருந்துங்க. 1000 ஸலவாத் இன்ஷா அல்லாஹ் ஓதப்படும். அதுக்கப்புறம் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் வீட்டில் உட்காந்து ஒவ்வொரு 12 நாளைக்கும் 1000 ஸலவாத் ஓதுங்க. 12 நாளைக்கும் 1000 ஸலவாத் ஓதுங்க. அல்லாஹ்வுடைய இது கொண்டோம் நம்ம 12ஆம் ராத்திரி கஞ்சி ராத்திரி கூடும் இல்லை, அன்றைக்கு என்ன செய்யணும், ஒவ்வொரு ஆளும் 12,000 ஸலவாத் இருக்கக்கூடாது, அதுக்கு மேல கொண்டு வரணும். இந்த வருஷம் நீங்க 1,00,000 ஸலவாத் ஒரு மனுஷன் ஓதி பாருங்க, அல்லாஹ்வுடைய இது கொண்டு முயற்சி பண்ணி ஓதுங்க. உங்க குடும்பத்து பிள்ளைங்கள் இருக்கு, எல்லாம் நீங்க இருங்க, சேர்ந்து மொத்தமா கொஞ்சமா ஓதி பாருங்க. அடுத்த வருஷம் நீங்க பாருங்க, இந்த வருஷம் ஓதிட்டு அடுத்த வருஷம் நம்ம பரக்கத்து எப்படி இருக்கு, நோய் நொடி இல்லாம இருக்குமா, கடங்காட்சி இல்லாம இருக்குமா, பேச்சு உதவிகள் தராம இருக்குமா, நம்ம வீட்டுல குமுறு வெளியே போதா, மாப்பிள்ளை வராதா, பொண்ணு வராதா, நமக்கு தேவையை பூர்த்தியாரா அப்படிங்கிறது பார்க்கணும். ஸலவாத்தை கொண்டு தான் பார்க்க முடியும். ஸலவாத்துக்கு லேசான விஷயம் இல்லை, அல்லாஹ் எல்லா கருத்து நிச்சயம் பரிபூர்ணமா இருக்கணும். அல்லாஹ் உங்களை என்னை பரிபூர்ணமாக்கி நிலப்பட செய்து அறுபடை செய்வானாகும். வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நம்ம ஷேக் பெச்சோலியோட தரப்புல
உம்ராவுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. மஜ்லிஸ் தலைவர் சில முசாபதியில் ஒரு கண்ணியம் செய்யுங்க. அவன் நமக்கான துவா செய்யிட்டு வந்திருக்காங்க. நாமளும் அவருக்கு துவா செய்வோம். சரி ஆக்கிட்டு சில்சிலா